ஒரே ஒரு பொருளுக்கு எத்தனை முறை வரி செலுத்துகிறோம் என்று தெரியவில்லை. உதாரணமாக, நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போது வருமான வரி செலுத்துகிறீர்கள். அந்த வருமானத்தில் நீங்கள் கார் வாங்கினால் கார் வாங்கும் போது ஜிஎஸ்டி செலுத்துகிறீர்கள். கார் வாங்கும் போது சாலை வரியையும் அரசு உங்களிடமிருந்து வசூலிக்கிறது. பிறகு சாலை மேம்பாட்டு வரியையும் உங்களிடமிருந்து வசூலிக்கிறது. இப்போது நீங்கள் வாகனத்திற்கு மோட்டார் இன்சூரன்ஸ் எடுத்தாலும் அதற்கும் ஜிஎஸ்டி வசூலிக்கிறது. அதன் பிறகு நீங்கள் பெட்ரோல் அல்லது டீசல் நிரப்பும் போது அதற்கும் செஸ் மற்றும் வாட் வசூலிக்கிறது. இறுதியாக நீங்கள் உங்கள் வாகனத்தை சாலையில் ஓட்டும் போது சுங்க கட்டணம் என்ற பெயரில் மக்களிடம் பணம் வசூலிக்கிறது. இவ்வளவு வரிகளை சுமத்தி நாம் இந்த நாட்டின் சாமானிய மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுகிறோம் ஐயா. இந்த நாட்டில் பணவீக்கத்தின் மீதும் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. அது எப்படி விதிக்கப்படுகிறது? 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு பொருள், அதற்கு 18% ஜிஎஸ்டி இருந்தது. இன்று அந்த பொருள் விலை உயர்ந்து 100 150 ரூபாய் வரை விற்க 150 ரூபாய்க்கு 18% வசூல். 50 ரூபாய் பணவீக்கத்தின் மீதும் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. இது பணவீக்க ஜிஎஸ்டி. பொருளாதார அறிவு இல்லாதவர்கள் பட்ஜெட் தயாரித்தால் முரண்பட்ட முடிவுகளே மட்டுமே ஏற்படும். Download ShareChat.